இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வரமாட்டேன்னு சொன்னப்போ எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருந்தது. ஆனா இப்ப வந்ததை பார்த்ததும் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கியா. அவளும் கும்பாபிஷேகத்துக்கு வந்துட்டாளே, அதுவே போதும். இது எல்லாத்துக்குமே மாப்பிள்ளதாமா காரணம். அவர் தான் ஈஸ்வர்கிட்ட பேசி சமாதானப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்தாரு. இல்லன்னா இப்போவும் அவ வந்திருக்க மாட்டா. என் பேரன் முன்னாடில இருந்தே சொல்லிட்டு இருக்கானே, எப்படியாவது அத்தைய கும்பாபிஷேகத்துக்கு கூட்டிட்டு வர பாக்குறேன்னு. அவன் சொன்னது எல்லாமே நடந்துச்சியா. அதான் பாரு, அவன் கூட்டிட்டு வந்துட்டான்ல. இப்போ நீ குடும்பத்தோட வந்து கும்பாபிஷேகம் பண்றது என் மனசுக்கு நிறைவா இருக்கியா. எங்க சாமுண்டீஸ்வரி வராம போயிடுவாளோன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த கவலையும் எனக்கு போயிடுச்சு. உண்மைதாமா, மாப்பிள்ளை இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. மாப்பிள்ளை யாருங்கிற உண்மை தெரிஞ்சா ஈஸ்வரி என்ன பண்ணுவாளோன்னு பயமா இருக்குமா. கவலையே படாதையா. இந்த கும்பாபிஷேகம் நடக்கிற நல்ல நேரத்துல எல்லாமே நல்லதாதான் நடக்கும். நீ வேணா பாரு, சாமுண்டீஸ்வரி என்ன மாமியாரா ஏத்துக்கதான் போறா. நாங்க 2 பேரும் நம்ம 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்க போறோம். எல்லாம் இந்த அம்மன் அவளால நல்லபடியா நடக்கணுமா. எல்லாமே நடக்கும்யா. சரி வாயா, யாக பூஜைக்கு போலாம். வாங்க எல்லாரும் யாக பூஜையை ஆரம்பிச்சிடலாம். வாயா போலாமா. மாப்பிள்ள வாங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம்மா. வணக்கம். ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் கௌரிபுத்ராய நமஹ, ஓம் கணேஸ்வராய நமஹ, ஓம் ஸ்கந்தாகிருஜாய நமஹ, ஓம் அவ்யயாய நமஹ. கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் நீ அத்தை கிட்ட உண்மையை சொல்ல போறன்னு சொன்னியல்ல, அதை நினைச்சதான்ப்பா பயமா இருக்கு. அத்தை மத்த விஷயத்துல உங்ககிட்ட நடந்துக்கிற மாதிரி இந்த விஷயத்திலயும் அந்த மாதிரி நடந்துப்பாங்க நீ நினைக்காதப்பா. உண்மை தெரிஞ்சா அவங்க காட்டுற முகமே வேறப்பா. உன்னையும் ரேவதையும் பிரிச்சு கூட தயங்க மாட்டாங்கப்பா. அதுக்காக உண்மை என்ன எவ்வளவு நாளைக்கு மறைக்க முடியும்? அவங்க ஏற்கனவே தீபாவளி மூலமா நான் யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப இளையராஜாவை கடத்தி அவனை மிரட்டி அவன் மூலமா என்னை பத்தி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் சொல்லாம இருக்கிறது சரியா வராதுங்க. இல்ல சகல, நீ 1000 சமாதானம் சொன்னாலும் என்னால அதெல்லாம் ஏத்துக்க முடியலப்பா. அந்த கடவுள் தான் அத்தை மனசை மாத்தி பிரச்சனை வராம பாத்துக்கணும். அதை விடுங்க. இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற பிரச்சனை அந்த சிவனாண்டி முத்துவேலன் தான். அவங்களால இந்த கும்பாபிஷேகத்துக்கு எந்த ஆபத்தை வந்துடக்கூடாது. ஏங்க, சந்தேகப்படுற மாதிரி யாராவது ஆளுங்க இருந்தா இல்ல அந்த மாதிரி எதனா நடந்துச்சுன்னா உடனே சொல்லுங்க. சரிப்பா, எனக்கு ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி நடந்தாலோ தெரிஞ்சாலோ உடனே வந்து உங்ககிட்ட சொல்றப்பா. சரிங்க. சண்முகம், நீ பயப்படுற மாதிரி எல்லாம் இங்க எதுவுமே நடக்காது. இப்ப உடனே வெடி வைனா எப்படி? என்னால முடியாது. எனக்கு வேற வேலைங்கெல்லாம் இருக்கு. அப்புறமா தான் வெடி வைக்க முடியும். அதனால நீ குடுத்துட்டு போ, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அம்மா, நீங்க தைரியமா சொன்னாலும் எனக்கு பயமாதாம்மா இருக்கு. இப்ப வேணானாலும் பரவாயில்லம்மா. நீங்க எப்ப வெடி வைக்கணும்னு சொல்றீங்களோ அப்ப சொல்லி அனுப்புங்க, நானே வந்து வச்சு விடுறேன். ஏன் சண்முகம் இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கிற? நீ குடுத்துட்டு போ, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. சண்முகம், ஏன் தயங்குற? நாங்க என்ன கொலை பண்றதுக்கா கேக்குறோம்? கிணறு வெட்ட தானே கேக்குறோம். அது சித்தப்பா, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? இப்ப எதுக்கு தேவையில்லாம கொலகலான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவனுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துட போகுது. அம்மா, கொடுக்கறத பத்தி ஒண்ணும் இல்லம்மா. நீங்க அத ரொம்ப கவனமா கையாளணும். இல்லைன்னா பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சிருமா. அதுவும் இல்லாம வெடிக்கும் போது ஏதாவது எசக்கு பசக்கு ஆயிடுச்சுன்னா போலீஸ்ல வெடிமருந்து கொடுத்ததுக்காக நான் தாமா மாட்டுவேன். நான் புள்ளக்குட்டிக்காரம்மா, என்னைய விட்டுருங்கம்மா. அட, நீ என்ன சண்முகம் ஓவரா கற்பனை பண்ணி பயப்படுற? வெடி மருந்த கவனமா ஹேண்டில் பண்ணுங்கிறது எங்களுக்கு தெரியாதா என்ன? நீ கவலைப்படாம போ, எந்த பிரச்சனையும் வராது. சண்முகம், யோசிக்காத, குடுத்துட்டு போ. சரிங்கம்மா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, அதனால நான் செய்யறேன். கவனமா பண்ணுங்கம்மா. சரி சரி, அதெல்லாம் நாங்க கவனமா பண்ணுவோம். நீ டைமர் செட் பண்ணி கொடுத்துட்டு போ. முத்துவேல், நீங்க ஒண்ணு பண்ணுங்க. சொல்லு காளிமா, நான் என்ன பண்ணணும்? ஒரு பெரிய மாலை ஒண்ணு வாங்கிட்டு வாங்க. எதுக்கு காளிமா மாலை? பூஜை பண்றதுக்கு. அந்த மாலையில டைம் பாம்பை செட் பண்ணணும். அதுக்காக தான் சொல்றேன். சரி காளிமா.
களிமா அது ரோஜா மாலையா இல்ல சம்பகி மாலையா? ஆ, சரி சரி, எது கிடைக்குதோ அதை பார்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். அப்ப நான் போயிட்டு வரேன் மௌனே. ராஜா, இது யார் குழந்தை? அது ஒருத்தங்க பூஜை சாமான் வாங்க போறேன், குழந்தைய கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு கொடுத்துட்டு போனான். நல்லா இருக்கால, கியூட்டா இருக்கா. ம். உன்னை இந்த குழந்தையோட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம இந்த குழந்தையோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? செல்ஃபியா? அதெல்லாம் வேண்டாம். இந்த குழந்தைய பாக்குறப்போ எனக்கு ஒரு செல்ஃபி எடுக்கணும் போல தோணுது. வா கூட நில்ல. உங்க அம்மா பார்த்தாங்கன்னா எதனா சொல்ல போறாங்க. அவங்க அம்மா வரும்போது நான் பேசிக்கிறேன், நீ வா. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி. தன்னோ ருத்ர பிரசோதயாத் ஸ்வாஹா. பாரு, நல்லா இருக்குல்ல? அத்தைய நான் பார்த்திருக்கேன், பேசிருக்கேன். அவரோட அம்மான்னு எனக்கு தெரியும். ஆனா என்னோட அத்தைன்னு அப்ப தெரியாது. அவங்க இறந்த பிறகுதான் எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியும். அவங்கள உரிமையோட அத்தைன்னு கூப்பிட்டு பேசுற பழகுற பாக்கியமே எனக்கு கிடைக்கல. அதனால அவங்களே எனக்கு குழந்தையா வந்து பிறக்கணும். அந்த குழந்தைய நான் பொக்கிஷம் மாதிரி வளர்க்கணும். அதான் என்னோட ஆசை பாட்டி. ஏ ராசாத்தி, உன் அத்தை மேல உனக்கு எவ்வளோ பாசம், எவ்வளோ அன்பு. அவளும் நல்ல பாசக்காரி தான். இந்த ஆத்தாளோட கருணையால உன் அத்தைக்காரியே உனக்கு குழந்தையா வந்து பிறப்பா. அந்த அம்மனை நல்லா வேண்டிக்க, நிச்சயம் உன் அத்தையே உனக்கு குழந்தையா பிறப்பா. ம், போடா கண்ணு, போய் கட்டிட்டு வா. சரிங்க பாட்டி. அதோ அந்த பக்கம் ஒரு கிளை இருக்கு, அங்க பார்த்து கட்டு. பார்த்து. இத கொஞ்சம் புடி. ம்.